வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த ஆசிலேட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதேஷ். வணக்கம் ஆல்ரெடி. உடம்பு நல்லாச்சா சார்? இன்னைக்கு ஏகப்பட்ட நியூஸுங்க இருக்குது சார். லீவ் போட்டால் அப்படி தான் சேர் வந்து சொல்லுவேன். ஆரம்பிச்சிடலாமா இதுலேருந்து? ஓகே தம்பி, ஓகே சொல்லிட்டான். ஸ்டார்டிங்லேருந்தே வன்மம் ஸ்டார்டடா. சில நிகழ்ச்சிகளில் வன்மம் பின்னாடி வருது, சில நிகழ்ச்சிகளில் நடுவில் இருக்குது. அவங்க தேடுறாங்க இத்தனாவது நிகழ்ச்சி எடுத்தோடனே சொல்ல அவங்களுக்கு தேடி பார்க்குறதுக்கெல்லாம் கஷ்டமே வேணாம். அவங்களுக்கு எடுத்தோடனே வன்மம் இண்டிகேஷன் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் வன்மம் சொன்னால ஆர்வமாக வந்து பார்க்க வராங்களே சார். தம்பி, அவங்க விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால் அந்த பசங்க தாங்கிக்க முடியல நம்ம பேசுகிறத. புரியுதா? எல்லாரும் புஷியானதாக இருப்பாங்களா? நம்ம ஒரு சேனல் நடத்துகிறோம், நம்மளும் புஷியானது போல் பேச முடியுமா? தலைவரே சொல்லிட்டார் அதனால எதுக்குறேன், தலைவரே சொல்லிட்டார் அதனால ஆதரிக்கிறேன், தலைவர் ஈஸியாக அடிச்சிடுவார் பிளாஸ்ட்டு 26 அப்படின்னு பேச முடியுமா? பேசுனா விஜய் ரசிகர்கள் விரும்புவார்கள், மற்றவங்க காரி துப்புவாங்களா மாட்டாங்களா? நம்ம பேசுறதுல உண்மை இருக்கிறதுனால தான் வருத்தம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாக்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கும் தோணும்ல சார். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மாலதி, நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆலோசனைகளையாத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் விஜய் அவர்களுக்கு. நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஐ எம் கிவிங் ஹிம் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு, புதுசு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து குட்டையை குழப்பி திருப்பி திமுகவை ஜெயிக்க வைக்கிற வேலையை செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு உங்களை மன்னிக்காது. இவ்வளோதான் சொல்கிறோம். யூஆர் நாட் சீரியஸ். திமுக கவர்மெண்ட்டை திட்டணும், அதுக்கு தமிழ்நாட்டில் திட்டு, எதுக்கு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் திட்டுறீங்க? முதல்ல ஆரம்பித்தோன்னே தமிழ்நாட்டில் இருக்க திமுக அரசு மாதிரி இல்லாமல் எந்த கட்சி அரசியல் கூட்டம் நடத்தினால பாரபட்சம் இல்லாமல் ஏற்பாடுகள்லாம் பண்ண இந்த அரசுக்கு நன்றி, முக்கியமாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். சரிப்பா, அந்த காவல்துறை யாருக்கு கீழே வரும்? உள்துறை. பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சர் யார்? நமச்சிவாயம். எந்த கட்சி அவர்? பிஜேபி. ஸோ இப்போ இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தது பிஜேபியாங்க சார். யார் ட்ராப்பில் போய் மாற்றாருன்னு அன்றைக்கே தெரியும் எனக்கு. இப்போ நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்து சிறுபான்மை இளைஞன்னு வச்சுக்கோங்க. ஏன்ப்பா அவங்க திமுக ஃப்ராடுகார பசங்கப்பா, ஏமாத்துறாங்கப்பா, நம்ம பேரை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி சிறுபான்மையினருக்காகவே நிற்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார், கொள்கை எதிரினே சொல்லிட்டாரு, அதனால நான் இந்த வாட்டி திமுகக்கு போடாமல் மாற்றி போடுறேன் அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமிய இளைஞன் நினைத்து கொண்டிருந்தான் என்றால் இதை எப்படி பார்ப்பான்? என்ன பிஜேபி ஹோம் மினிஸ்டர் பாராட்ட இருந்தாலே நினைப்பாங்களா மாட்டாங்களா? சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஹோம் மினிஸ்டர் தான் பாராட்டுறோன்னு தெரிஞ்சு பாராட்டினாரானே டவுட் இருக்குது. நான் இதற்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை. சரி, ஏன் இப்படி பேசினாருன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இதோட லாஜிக் என்ன? இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்ல. நீங்கள் போகிறீங்க, பாண்டிச்சேரி சிஎம்மை பாராட்டுறோன்ற கான்ஷியஸோடு அவர் இதை செஞ்சுருக்காரு. தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இந்த லைனில் ஸ்பீச்சு இந்த வாசகங்களோடு எழுதியதன் காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? பிளாஸ்ட்டு பல விமர்சனங்களை சந்தித்ததன் காரணம். நோ, ஒய் ரங்கசாமி நீட்ஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அங்கே கூட்டணி கணக்கு போட்டு புதுச்சேரியில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும். எஸ், ரங்கசாமியோடு இணைந்து தாவேக்க என்ஆர் காங்கிரஸ், என்ஆர் சிஎம், புசி டெப்டி சிஎம் கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்தில் அதிமுக ஆட்சியை பிடித்தது என்று பெருமையோடு சொன்னாரா? அந்த ஆட்சி 4 மாதத்துலேயே கவுந்துச்சுன்றதை ஏன் சொல்லலை? என்ன சார் சொல்கிறீங்க? அதான் பாண்டிச்சேரி. நேற்று தான் தைல போகிறது கதையெல்லாம் சொன்னேன் நான். அதான் பாண்டிச்சேரி. சரியா? வசதியான கதை எடுத்துக்கிறது. எம்ஜிஆருக்கும் கடைசி வரைக்கும் கை வரலையா பாண்டிச்சேரி? இதை இன்னைக்கு இன்னொன்று புது கட்சி லஜக் தொடங்கப்பட்டுச்சு. ஒரு புதிய புரட்சி பூபாலம் புதுவையில் கேட்கிறது. ரைமிங்காக வருதா? லஜக். ஸோ அவ்வளவு எளிதாக கை வராது. சரிங்களா? இன்னொன்று, சரிப்பா இந்த ஐடியா நல்ல ஐடியான்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். என்ஆர் வந்துடுவாரா? எனக்கு நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உங்களை வந்து நல்லா ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கசாமி அவர்கிட்ட கேட்குறாங்க. நன்றி கிளம்பிட்டார் சார். ஏன் இருந்து சொல்ல வேண்டியது தானே? அவரும் அங்கே ஒன்றும் சந்தோஷமாக ஆட்சி பண்ணல, எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இங்கே நம்ம சொல்கிறத கவர்னர் கேட்கணும், சட்டம். அங்கே கவர்னர் சொல்கிறதான் நீ கேட்கணும். சரியா? இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கவர்னர் மாளிகை வாசலில் போய் ரோட்டில் உட்காண்டாரியா? தம்மா என்ன கிரண்பேடின்னு ஒரு அதிகாரி, தம்மா என்ன ஆட்சியை நடத்த விட மாட்டேங்குது, என்ன விட்டுருங்க, என்னால் முடியலங்க, ஜனங்க எனக்கு ஓட்டு போட்டிருக்கு, நான் என்ன ஜனங்களுக்கு ஏதாவது செய்கிறதா இல்லையா, எல்லா ஃபைலையும் கட்டி வச்சுருந்தேன், நான் என்ன தாங்க பண்ணுறது? அந்த அம்மா பைக் எடுத்துட்டு நைட் ரவுண்ட்ஸ் போவாங்க பைக்கில். பல பைத்தியங்களை உருவாக்கி இருக்குது பிஜேபி. அப்புறம் தூக்கி குப்பை மாதிரி போட்டாங்க. அடையாளம் இல்லாமல் இருக்கிறார். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்டா? சரி, இப்போது இந்த அப்ரோச் ரைட்டா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். நல்ல ஐடியாவா விஜய் பண்ணுறது? இப்போது சார் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே டைமில் தேர்தல் வரப்போகுது. ஆமாம்மா, சைமல்டேனியஸ். அப்புறம் எதுக்கு சார் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சாரு? தெரியாமல் வச்சிட்டாங்கம்மா, விடுங்கம்மா. கேரளாவில் கூட இப்போ போட்டி போட முடியல, அதுதான் காண்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அகில இந்திய தமிழக வெற்றி கழகம் சரியா இருக்கா சார்? அகில இந்தியா அப்புறம் என்ன தமிழக? இப்படி ஒரு லாஜிக் பிரச்சனை வரா மாதிரி வேற ஆல்ரெடி கட்சிக்கு தப்பாக பேர் வச்சிருக்காங்களே சார். இதுலேயே முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல வெற்றி கழகத்துக்கு இக்குவரமா வராதுன்ட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டு ஞாபகம் இருக்கா? ஸோ உங்களோட லட்சியம் தமிழ்நாட்டில் சிஎம் ஆகுறதுன்னு சொல்லி தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க. தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்தது அதனால்தான்.
இப்போ எண்ணெயிலேருந்து உங்களுக்கு திடீர்னு இந்த புது ஏசம் வந்துச்சு. ஆதவ் சொன்ன அன்னைக்கு இருந்து ஆமாம், வேற ஒன்றும் இல்லைம்மா ரீசன்னு. கடந்த 1 மாதங்களாவதே சொல்லி சொல்லி ஊதிருப்பாங்க. ஈஸியா இருக்கும் போல இருக்கே. புதுவையிலும் தாவேக்க கொடி பட்டொலி வீசி பறக்கும், பட்டல் வீசி பறக்கும் அப்படின்னாங்க. வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொலி வீசி பறக்கும். அப்போது நீ பாண்டிச்சேரிக்காரன் இருந்தா தமிழகத்தை வெற்றி பெற வைக்கிற ஒரு கழகத்துக்கு நீ ஏன்பா ஓட்டு போட போகிற? புதுவை வெற்றி கழகம் ஐயே நான் போடுறேன் நினைப்போமா நினைக்க மாட்டோமா? யாராக இருந்தாலும் அந்தந்த ஊருக்காரனுக்கு அந்தந்த ஊர் பெருமை, அந்த கலாச்சாரமே வேற. நீ அங்கே போய் ஊருக்கு தெரு பேரெல்லாம் பார்த்தோன்னா வாயிலே நுழையாது. இல்லை சார், இன்னொன்று என்னமோ சொன்னார், இந்தியாவிலே வந்துட்டு புதுச்சேரியில் தான் ரேஷன் கடை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அங்கே போய் ப்ரெஸ் மீட் எடுக்கிறாங்க எல்லாத்துட்டையும். எங்கள் போன வாரம் தாங்க ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி வந்துட்டுறாங்க சார். எந்த அளவுக்கு அவரோட வியூக வகுப்பால் ரிசர்ச் டீம் இருக்குது தெரியுதா? சரி, இதுக்கு வாங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த அப்ரோச் ரைட்டா ஒர்க் ஆகுமா? ரங்கசாமி வந்துடுவார கூட்டணிக்கு? எனக்கு ஒன்றும் வர மாதிரிலாம் தெரியல சார். ஏன் போகக்கூடாது? வெற்றி எளிதல்லவா? பிஜேபி உடனுமே. ஏன்ப்பா அப்படி சொல்கிற? அதான் இப்போ வேற ஏதோ மருந்து ஊழல ஏதோ ஒன்று நடந்துக்கிருக்கு. முடியை பிடிச்சி வச்சுருக்காங்க நகர விடாமல். அது மட்டும் அல்லாமல் வாழும் காமராஜரின் வண்டவாளங்கள் அனைத்தும் பிஜேபிக்கு தெரியும். அவ்வளோ மேட்ரு இருக்குது. சொத்து லிஸ்ட் பார்த்தீங்கல்ல, தொல்தலான்னு சட்டை போட்டு சுற்றுற பேச்சுலருக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ சொத்து நான் கேட்குறேன். இது கணக்கில் காட்டியது போதுமா? நேற்று கூட டிவி இல்லாமல் ஃபோனில் பார்க்குறாரு சார். பத்தியா? அப்படி தான் இதெல்லாம். இதை 10 பேர் வீடியோ எடுக்க விடுவார். எடுத்து எக்ஸல்லாம் வெளியே வந்துச்சு. இந்த நேரத்தில் தான் இந்த கதையை சொருக முடியும், அதனால் சொருகிறேன். இப்போ தும்முனாதான் சரியா இருக்கு. கரெக்டாக வரும். அண்ணாமலைக்கு சர்வீஸில் சேர்ந்ததுலேருந்தே அரசியல் ஆசை இருக்குது, ஓகேவா? கர்நாடகாவில் அவர் ஒரு மாவட்டத்தின் எஸ்பியாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு 10-11 மணி இருக்கும். வண்டி இவரோட பெட்ரோல் ஜீப்பு போயிட்டுருக்கு. போன உடனே ஒரு காரு பஞ்சர் ஆகிடுது. ஒய்ஃப் நின்றுட்டுருக்காங்க, ஹஸ்பண்டு ஸ்டெப்னி மாத்துறாரு ஜாக்கி போட்டு. அண்ணாமலை டிரைவர் எடுப்பி அப்போ கொஞ்சம் மாற்றி கொடுப்பானா முடிஞ்சு போச்சு இல்லையா? இவரே போய் யூ மூவ்னு சொல்லிட்டு இவரே போய் ஸ்டெப்னி மாத்துறாரு. இது அப்படியே வீடியோ எடுத்து மறுநாள் உள்ளூர் சேனலிலெல்லாம் நள்ளிரவில் சிக்கிய தம்பதியினருக்கு தானே கார் ஸ்டெப்னியை மாற்றி கொடுத்தேன். அது வீடியோ எடுக்குதுன்னே பக்கத்தில் பின்னாடி ஒருத்தன் கான்ஸ்டபிள் ஒருத்தனை போட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பில்டு பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரலான்னு திங்க் பண்ணியிருப்பார். வந்து நம்ம ஊரில் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் சிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே சார் ஒரு பொலிட்டீஷியனா. நிறைய பேருக்கு அந்த கலை கை வரல அப்படிங்கிறது தானே சார் உண்மை. எல்லாராலையும் ஆயிட முடியாது, சரியா? நான் அதை மறுக்கல. ஆனால் கொஞ்சோண்டாவது நேர்மைன்னு ஒன்று வேணும்ல. அவ்வளோ பெரும் முட்டா போயில்லைங்களா? அவ்வளோ பெரிய கட்சி இந்தியாவை எவனுமே அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு போட்டு இந்தியாவில் ஒரு கட்சியை விடாமல் மென்னியை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கிட்ட போய் வேலை காட்டுறியப்பா, விடுவாங்களாப்பா? குஜராத்தில் மோடி வந்து ஒரு தொகுதி, அந்த தொகுதி பேர் மறந்துட்டேன், அந்த தொகுதி வந்து காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே ஜூனியர் யார் இருந்தாலே நான் காலி பண்ணி தருமா? இல்லை முடியாது போ, நேற்று வந்து ஆளுக்கெல்லாம் காலி பண்ணி தர முடியாதுன்னு ஒருவர் சொல்கிறார். அவர் குஜராத்தின் உள்துறை அமைச்சர். அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டு ஒரு சில ஆண்டுகளில் இறந்தார். இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல யார் சுட்டாங்கன்னு. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அங்கே போய் நீ சண்டை போட்டேன்னா, மோடியை எதிர்த்து பேசினார், அந்த குஜராத் கலவரத்தில் மோடிக்கு பங்கு இருக்குன்னு சொன்னாருன்ற காரணத்துக்காக 22 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு கஸ்டோடியல் டெத்து கேஸை எடுத்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஜெயிலில் வச்சுருக்காங்கப்பா, சஞ்சீவ் பட்டுன்னு. அவங்கக்கிட்ட போய் நம்ம வேலையை காட்டலாமா? நன்றி. நன்றி சார்.